வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். 20,000 பேர் கலந்து கொள்ளும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக மாதவரம் தொகுதிக்கு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து அதிமுகவின் வெற்றிக்கு பிள்ளையார் சுழி போடும் வகையில் ஒருங்கிணைந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என இளைஞர்களின் கூட்டத்தில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி பேசி கட்சியினரை உற்சாகப்படுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எடப்பாடியாரின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நம்ம எல்லாம் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி அவர்களுக்கும் என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞரணி கூட்டம் இல்லாமல் நம்ம தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் நீங்களாம் சிறப்பான முறையில் தொகுதியை சீரமைச்சு வச்சிருந்தாங்க. எல்லாருமே நம்ம ஏடிஎம்க்கு ஓட்டு போறதை தவிர்த்து புதிய வாக்காளர் யாரா இருக்காங்களோ நம்மளால காலேஜ் படிக்கிற பசங்க நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போயிட்டு பேசணும். நம்ம அண்ணன் மூர்த்தியானுக்கு ஓட்டு போடணும், ரெட்டையிலுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் 10 ஓட்டு நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும். நிச்சயமா வர எலெக்ஷன்ல அண்ணன் தான் இந்த தொகுதியை நிரந்தர எம்எல்ஏ இருக்கிறாரு. அது உங்களுடைய ஆதரவு நிச்சயமா வேணும். எல்லாருக்கும் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ இளைஞர்களை கூட்டிகிட்டு நாங்கள் தான் பெரியாள் என்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இளைஞர்கள் எழுச்சி கொடுத்த பார்த்தாலே நம்ம தான் ஜெயிப்பு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தா மாதவரம் மூர்த்தினா தான் அடுத்து எம்எல்ஏ மீறி மினிஸ்டர் லெவலில் போகிறவர்களுக்கு நம்ம கூட ஒத்துழைப்போம். தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே வந்தவங்க யாருமே சும்மா போவாதீங்க. அவர் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சரித்திரம் படைக்கின்ற நாளை நமது, எதிர்காலமும் நமது என்று நினைக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய, ஆற்றல் மிக்க, வலிமை மிக்க, நெஞ்சுரம் மிக்க, கொள்கை மிக்க இளைஞர்களுடைய ஒரு ஆர்ப்பரிக்கின்ற அறிமுக கூட்டம். தொகுதியிலேயே முதலமாக கூட்டப்பட்ட கூட்டம் இந்த இளைஞர்களுடைய கூட்டம். இதுவே மாநாடு போல இருக்கு, எழுச்சியோடு இருக்கு. அலராத மனசுடன் இருக்கிற நீங்க சரித்திரம் படிப்பீங்க, இன்னும் வருங்காலத்தை உருவாக்கி தருவீங்க என்ற நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் தமிழரசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருக்கு துணையாக ஒருவருக்கொருவர் சளைக்காமல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சிறுபான்மையினுடைய மாவட்ட செயலர் ஜெபராஜ் அவர்களே, அருமை சகோதரர் இனியா அவர்களே, இப்பொழுது இங்கு பார்த்தால்தான் தெரிகிறது இந்த தேர்தல் என்பது உங்களை வைத்தே நான் வெற்றி பெற்று விடுவேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்ற நிலையை உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. எதிர்காலம் நமது என்று நினைக்கின்ற நாள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் என்று ஒன்று சேர்ந்திருக்கின்றனர். சென்னை மாதவரம் தொகுதியின் பாடியநல்லூரில் நாளை மறுநாள் 22ஆம் தேதி மாலை நடக்க உள்ள புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிறார். அதற்காக இளைஞரணி ஒருங்கிணைப்பு பணிக்கான ஆலோசனை கூட்டம் மாதவரம் அதிமுக அலுவலகம் அருகே உள்ள விளையாட்டு திடலில் நேற்று மாலை நடந்தது. தேர்தல் பற்றி சொல்லிட்டோம். எதுக்கு இவ்வளவு பேர் வந்துக்கிறேன்னா, ஒரு பெரிய எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்துறாரு. அதை தொடர்ந்து நம்ம தொகுதிக்கு வர்றாரு. தமிழ்நாடு முழுக்க நடத்தும் பொழுது எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கூட்டம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி கூட்டம் நம்ம தொகுதியில் வரப்போறாங்க. அவங்கள கட்டுப்படுத்தணும், அவங்கள ஒழுங்குபடுத்தணும், இந்த கூட்டத்தை சிறப்பா நடத்தணும் என்றால் அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க வந்துடுறாங்க மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்க நினைச்சு நீங்க அந்த ஒரு நாளை செலவிட்டீங்கன்னா அந்த கூட்டம் சும்மா கண்ணியமான கூட்டமாக வருகின்ற பொதுச் செயலாளர் பாராட்டக்கூடிய கூட்டமாக அந்த நம்முடைய சகோதர சகோதரர்கள் கலந்து கொள்கின்ற அந்த நிகழ்விலே அவளுக்கு பாதிப்பு இல்லாமல், அலைச்சல் இல்லாமல்
அருமையாக கலந்து கொள்கின்ற கூட்டமாக நீங்கள் நினைத்தால் உருவாக்க முடியும். அந்த கூட்டத்தில் நீங்க பங்கு கொள்ள வேண்டும். தேர்தலிலே பங்கு கொண்டு உழைப்பதற்கு தயாராகிவிட்டீர்கள். வெற்றி பெறுகின்ற லட்சியத்தோடு கொள்கையோடு நீங்கள் உயரிய எண்ணத்தை உருவாக்கி கொண்டீர்கள். இருந்தாலும் தேர்தல் பொழுது அதை செய்வோம். வருகின்ற 22ஆம் தேதி இதை தயவு செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அதில் கலந்து கொள்ள இருக்கின்றார். பொதுச் செயலாளர் வந்து விடுவார். அவர் நாம் குறைஞ்சது 40 நிமிஷம் 30லிருந்து 40 நிமிஷம் தான் பேசுவார். 40 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டார். அதனால அந்த நிகழ்வை நாம் கரெக்டா செய்யலாம். அதனால ஆளுங்கட்சியா நம்ம வந்துருவோம். மே ஜூன்ல நம்ம தான் ஆளுங்கட்சி. அந்த சமயத்துல இன்னைக்கு பாடுபடுற அத்தனை இளைஞர்களுக்கும் அரசு பாதுகாப்பா இருக்கும். நம்ம முதலமைச்சர் பாதுகாப்பா இருப்பாரு. நான் பாதுகாப்பா இருப்பேன். உங்களுக்கு அந்த அந்த வேலை வாய்ப்பாகட்டும், இல்ல கல்லூரியில சேர்க்கறதாகட்டும், மற்ற எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உங்களுடனே சேர்ந்து அதை செய்து தருவேன், பாதுகாத்து உங்களை என்னுடனே பயணிக்க வைப்பேன் என்று இந்த சமயத்தை சொல்லிக்கொள்ளவும் கடமைப்பட்டுகிறேன். அதற்கான ஏற்பாடுகளை மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் மற்றும் மாதவரம் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் எம் கண்ணதாசன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இளைஞரணியினர் மட்டுமின்றி மாதவரம் தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் வி மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் பணி மற்றும் மாதவரம் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்பது, கூட்டத்தை சிறப்பான முறையில் எப்படி நடத்துவது என்பது பற்றியும் அதில் இளைஞர்களின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் உற்சாகமாக பேசினார். இந்த கூட்டத்தில் நாராவாரிக்குப்பம் முன்னாள் நகர செயலாளர் ரமேஷ் ராகவேந்திரா, சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஜபராஜ், இனியா மற்றும் சூரப்பட்டு சேகர், மாத்தூர் ரமேஷ், லட்சுமிபுரம் கந்தராஜ், ரவிவர்மா உள்ளிட்ட பலரும் பேசினர். கூட்டத்தில் மாதவரம் மூர்த்தி அவர்கள் பேசும்போது, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு எந்தவித இடையூறும் இன்றி இளைஞர்கள் ஒருங்கிணைந்து பாதுகாப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றார். நமது மாவட்டத்திற்கும் கட்சிக்கும் நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக நேற்று காலை மாதவரத்தில் நடந்த கிறிஸ்துவ மத போதகர்களின் கூட்டு பிரார்த்தனை கூட்டத்தில் தமிழ்நாடு எழுப்புதல் சபை போதகர்கள் சுவிசேஷகர்கள் அமைப்பினர் மாதவரம் மூர்த்தி அவர்கள் வரும் சட்டசபை தேர்தலில் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என கூட்டு பிரார்த்தனை செய்து அவருக்கு தங்களது முழு ஆதரவையும் அளிப்பதாகவும் ஆசீர்வதித்தனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக கொடுத்து நிறைவேற்றிடவும் பிரார்த்தனை செய்தனர். அந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களின் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் பெற்ற மாதவரம் மூர்த்தி கோரிக்கைகளை அதிமுக ஆட்சி அமைந்ததும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றி கொடுப்பதாக உறுதியளித்தார். ஆண்டவனால் ரசிக்கப்படுகிறோம், ஆசீர்வாதப்படுகிறோம். மதங்கள் நம்மை பிரித்தாலும் நாம் ஆண்டவனால் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பு செலுத்துங்கள், அரவணைப்பாக இருங்கள், ஆசையை அகற்றுங்கள் என்று ஆண்டவனால் நிர்பந்திக்கப்படுகின்ற ஒன்று. ஆசைகளை அகற்றினாலே அன்பு தன்னால் வருகிறது. கருத்து என்னவென்றால், இதில் யார் நல்லவர்கள், யார் எதிரே செல்லலாம், யாருக்கு உரிமை அந்த வேட்பாளர் அந்த எம்எல்ஏ ஆகின்ற தகுதியை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் இவர் என்ன நன்மை செய்வார், நமக்கு சொல்லுகின்ற நன்மையை செய்வாரா? ஆண்டவன் சொன்னது போல மக்களுக்கு அடிபணிந்து நல்ல பணி செய்வாரா என்பதை நாங்கள் எல்லாம் மனதிலே அதை ஏற்று நிற்கின்ற இந்த தொகுதியில் நிற்கின்றவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, மக்கள் தொண்டாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் சபையில் கேட்டுக்கொள்ள. இன்று 10 வருட கால பதவியில்லை இருந்தாலும் என்னுடைய அந்த பணி இன்று வரை மக்கள் பணியாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆட்சி அமையணும்,
உண்மையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் அண்ணனுக்கும் நேராக நாம் நீட்டி நாம் செபிப்போம். அப்பா, எஸ்தர் புத்தகத்திலான துன்பங்களை, துயரங்களை, அழிவை நான் எப்படி பார்ப்பேன் என்று அந்த வார்த்தை நிமித்தமாக ஊழியக்காரர்களாகிய ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணனை ஆசீர்வதிக்கிறோம். உயர்த்துங்க ராஜா. 1,00,000 வாக்குகளுக்கு மேலாக தகப்பனே வெற்றி பெற வேண்டும் ராஜா. நீ வெற்றி பெற செய்யுங்க, ஆட்சியை தாருங்க, ஆசீர்வதிங்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி பேசும்போது, சிறுபான்மை மக்களுக்காக பாடுபடும் ஒரே கட்சி அதிமுக தான் எனவும், அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு எழுப்புதல் சபை போதகர்கள், சுவிசேஷகர்கள் அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.